स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। रूपं रूपविवच्चितस्य भवतो ध्यानेन यत्कल्पितं तुत्यानिर्वचनीयता किल गुरो दुरीकृतायन्मया। व्यापित्वं च निराकृतं भगवतो यत्तीर्थयाद्रादिना शन्तव्यं जगदीश दद्विगलदोषत्रयं मत्कृतम्। அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தவத்திரு சுவாமி தர்மாத்மஜி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும், இங்கு உள்ள பக்தர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வழக்கமாக எடுக்கக்கூடிய டாபிக், சுவாமி தர்மகிருஷ்ணானந்தி மகாராஜ் அவர்கள் இங்கே அமுத மொழிகள் எடுத்திருந்தாங்க, அன்பு மொழிகள் நினைக்கிறேன். அன்னை சாரதாதேவிய அன்பு மொழிகள் எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வெளியில் போயிருக்கிறதால இன்றைக்கி என்னை கூப்பிட்ருந்தாங்க. நான் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச சில ஆலோசனைகளை உங்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். ஏகன் அநேகன். இது எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, சிவபுராணத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகன் அநேகன். நிறைய பேர் நினச்சிப்பாங்க, அப்போது சிவனை பற்றி மட்டும் பேச போகிறாங்களா அப்படின்னு. அப்படி இல்லை. இப்போ இந்த ஏகன் அநேகன்றதை பொறுத்தவரைக்கும் நம்ம நினைக்கிறோம் அது ஜீவர்களுக்கு மட்டும் இல்லை, இது அவதாரங்களுக்கும் இது பொருந்தும். அதே போல் கடவுளுடைய அவதாரங்கள், பல அவதாரங்கள் இருக்கிறது. அதே போல் இறைவன் வெறும் அவதாரங்களாக மட்டும் வரவில்லை, ஜீவனாகவும் உள்ளார் அப்படின்றத இன்னும் சில கொட்டேஷனில் நம்ம பார்க்கலாம். இதிலேருந்து இப்போ முதல்ல அதே போல் நான் படித்தேன் உங்களுக்கு. ரூபம் ரூப விவர்ச்சிதஸ்ய பவதோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படிச்சிருந்தோம். இறைவன் உருவம் ரூபம் ரூப விவர்ச்சிதஸ்ய பவதோ. இறைவன் உருவமாகவும் உள்ளார், உருவமற்றவராகவும் உள்ளார். ஆனால் நான் தியானத்தில் இறைவா உனக்கு உருவத்தை கொடுக்க முயற்சி செய்கிறேன். நான் தியானம் பண்ணும்போது தியானத்தில் இறைவனுக்கு எனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை என்ன உருவமோ அந்த உருவத்தை நான் இறைவனை உனக்கு தியானத்தில் உருவம் கொடுக்குறேன். இது முதல் கொட்டேஷன். ரூபம் ரூப விவர்ச்சிதஸ்ய பவதோ தியானேன யத் கல்பிதம் ஸ்துத்யா நிர்வச்சனீய தாக்கில குரோ துரிக்கிருதா என்மயா. எத்தனையோ ஸ்தோத்திரங்களில் உன்னை பாடி மகிழ்விக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் வார்த்தைகளுக்கு மன வாக்குக்கு எட்டாத பரம்பொருள் இருந்தாலும் வாக்கால் உன்னை முயற்சி செய்து ஸ்துதி பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது என்னென்ன ஸ்லோகம்லாம் எனக்கு தெரியுமோ அந்த ஸ்லோகம்லாம் சொல்லி உனக்கு என்னால் முடிஞ்சது ஒரு உபாசனை பக்தி செலுத்த முயற்சி செய்கிறேன். ஆனால் இறைவன் வெறும் வார்த்தைகளால் அளக்க முடியுமானா இல்லை, அதுக்கு மேற்பட்டவராக இருக்கலாம். ஸோ வார்த்தைகளால் நான் அந்த இறைவனை வழிபடுறதுக்கு முயற்சி செய்தேன். இது ரெண்டாவது செய்தேன். துத்தியானித்து வஜனிய தாக்கில குரு துரிக்கிருதா என்மையா வியாபித்வஞ்ச யதாகிருதும் தீர்த்தையா. எங்கேருந்து எல்லா தீர்த்தத்தலங்களிலும் நான் போய் கோவில் குளம்ன்றது எல்லா இடங்களிலும் உனக்கு தேடி தேடி தீர்த்தத்தலங்களாக பார்த்து உனக்கு குளியல் பண்ணுறது இல்லை வழிபாடு பண்ணுறதுன்றது எல்லா தீர்த்தத்தலங்களும் போய் உன்னை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்தேன். ஆனால் இறைவன் வெறும் தீர்த்தத்தலங்களை மட்டும்தான் இருக்கிறாரா? எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார். இருந்தாலும் நான் குறிப்பிட்ட தீர்த்தத்தலங்களுக்கு சென்று நான் அவரை வழிபட முயற்சி செய்தேன். ஸோ இந்த 3 விதமான முயற்சிகளுக்கு
தோஷங்களை மன்னித்து அருள்வாயாக. இந்த தோஷம் இது. நம்ம இறைவனை நம்ம ரூபம் கொடுத்து முயற்சி செய்தோம், ரூபம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையால் நான் முயற்சி செய்தேன், தீர்த்தத்தனங்கள் தேடினேன். ஸோ இதெல்லாம் இறைவனை நம்ம குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே கொண்டு வரக்கு முயற்சி செய்ததுக்காக இந்த தோஷத்துக்கு நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இந்த 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 பாடல் தான் பிரார்த்தனை செய்யுது. ஏகன் அநேகன், ஒருவனாகவும் பலவிதமாகவும் இருக்கிற ஏகன் அநேகன் இறைவனுடைய அவருடைய கொள்கையிலேருந்து பார்க்கும்போது பகவத்கீதையிலையும் அதை பற்றி விஸ்தாரமாக சில சொல்லப்பட்டிருக்காங்க. பகவத்கீதையில் 11ஆம் சாப்டரில் 10வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அநேக வக்திர நயனம் அநேகாத்புத தர்ஷனம், அநேக வக்திர நயனம் அநேகாத்புத தர்ஷனம், அநேக திவ்யாபரணம் திவ்யநேகோத்ய தாயுதம், அநேக திவ்யாபரணம் திவ்யநேகோத்ய தாயுதம். கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு காட்சி கொடுக்குறார். அதாவது உங்களுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க பகவத்கீதையில். அர்ஜுனுக்குள்ள சந்தேகத்தை தெளிவு பண்ணும்போது விஷ்ணு பகவான் தன்னுடைய ரூபத்தை காட்டுறார். பல விதமான ரூபத்தை அங்கே விஸ்தாரமாக காட்டுறார். இதை சஞ்சய் பார்த்துட்டு திருதராஷ்டிரருக்கு சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பகவான் தன்னுடைய விஸ்தாரமான ரூபத்தை காட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது இந்த வரும்போது அவருடைய எத்தனை முகங்கள், ஒரு முகமா அந்த இறைவனுக்கு? விஷ்ணுன்றது ஒரு முகமா? எத்தனையோ பலவிதமான முகங்கள், எத்தனையோ விதமான கண்கள், இதெல்லாம் பார்த்துட்டு அதிசயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ விதமான ஆபரணங்கள், தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆபரணங்கள் இருக்குது. அது தெய்வீக சக்திகள் இருந்த ஆயுதங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ ஆயுதங்கள், இறைவன் இதுவும் இருக்கலாம், இதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ அதோடைய வர்ணனையை அதை காட்டுறாங்க. இப்போ இறைவன் எத்தனை ரூபத்தில் வேணாலும் வரலாம், எத்தனை ரூபத்தினாலும் இருக்க முடியும். இன்னொரு ஸ்லோகம் நம்ம உபாசனைக்கு உரியது. இந்த ஸ்லோகம் நம்ம தினமும் இந்த உபாசனை பண்ணாலே நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க, வெளியில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்லோகம் பொருத்தமானது. சர்வத பாணி பாதம் தத் சர்வதோப்சி சிரோமுகம் சர்வத ஸ்மிருதி மல்லோகே சர்வம் ஆவரித்ய திஷ்டதி. சர்வத பாணி பாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்மிருதி மல்லோகே சர்வம் ஆவரித்ய திஷ்டதி. எங்கும் அவருடைய கைகள், எங்கும் அவருடைய கால்கள், எங்கும் அவருடைய கண், முகம், தலை, வாய்கள் எல்லாம் அவனாகவே இருக்கிறார். அவன் தான் இறைவன் தான் பல ரூபத்தில் நமக்கு முன்னாடி வேற ஒரு ரூபத்தில் வேறு இடத்துல வந்துட்டு போயிட்டுருக்குது. அவரே எங்கும் இருந்த காதுகளாக இருக்கிறாரு, அவரே எல்லாம் வியாபித்து இருக்கிறான்றது இந்த ஸ்லோகம் சொல்லுது. பகவத்கீதையில் 13வது சாப்டரில் உள்ள 13வது ஸ்லோகம். சர்வத பாணி பாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்மிருதி மல்லோகே சர்வம் ஆவரித்த சிஷ்டதி. அந்த இறைவனே எல்லாமாக நிறைந்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்தையும் அல்லது இதனுடைய பொருளையும் நம்ம காலையில் கொஞ்சம் 2 நிமிஷம் எழுந்த பிறகு கொஞ்சம் நேரம் உபாசனைகள்லாம் மற்றெல்லாம் முடித்த பிறகு இதை கொஞ்சம் சிந்தனை பண்ணாலே துவைத்தம் அத்வைத்தன்றது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த எண்ணங்கள் கொடுக்கும். நம்ம டெய்லி படிக்கிறோமே, நம்ம சுற்றி இருக்கும், நம்ம டெய்லி மீட் பண்ணுற நம்ம மக்கள்கிட்ட நம்ம சில சமயங்களில் கோவப்படுறதோ இது பண்ணுறதோ இதை நினைக்கும் போது அவங்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் தானே இருக்கிறாரு, அதுதான் நான் சொல்லுது இந்த ஸ்லோகம். அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்தாலே கொஞ்ச நேரம் நம்மளுடைய மைண்டை காம் பண்ண முடியும். அது எடுக்கக்கூடிய கோபங்களோ இல்லை ஆக்ஷன் ரியாக்ஷன் இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த உபாசனைக்கு உரிய ஸ்லோகம் இது. சிவபுராணம் நம்ம படித்து வரோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முதல் 5வது வரியில் வரக்கூடியது தான் ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி. ஸோ முதல் வரியில் ஓம் நமச்சிவாய வாழ்க, 2வது நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தன் தாழ்வாக, கோ கழி ஆண்ட குறுமனிதன் தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஸோ இந்த முதல் வரியிலே பார்த்திங்கன்னா சிவன் அவனுடைய அருளால் நமச்சிவாயம் என்னும் திரு மந்திரம் நம்ம வழிபடத்தக்க மந்திரம். நாதன்தாள் வாழ்க, அவனுடைய திருவடியை வழங்கணும். கோகழி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க. கோகழி என்ற ஒரு இடத்துல திருப்புறந்துறை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு வசித்து வந்த மாணிக்க வாசக பெருமானுடைய திருவடியை வழங்கணும், அவருடைய வாழ்க அப்படின்றது பிரார்த்தனை பண்ணுறது இந்த 3வது லைன். ஆகமங்கள்
பொருளாகி விளங்குகின்ற ஆகமங்கள்ன்றது நம்ம கோயில்களில் சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் யார் யாருக்குன்னா அது இறைவன் தான் அந்த ஆகமங்கள் படைச்சிருக்காரு. இதன் மூலியமாக அந்த பக்தர்களை தன்னிடம் ஐக்கியமாக்கி கொள்கிறார், கிட்ட வர வைக்கிறார். அந்த ஏக்கத்தை கொண்டு வந்து சில சாதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து நம்ம கிட்ட வர வைக்கிற மாதிரி அந்த இறைவன் நம்மளை நோக்கி வர வைக்கிறதுக்காக சில வழிமுறைகளை வைத்து கொண்டு இருக்கிறார். இது இல்லைனாலும் டைரெக்டாகவும் போக முடியும். அந்தளவுக்கு நம்ம மக்களிடையே அந்த தகுதி இல்லாதால இந்த முறைகளை வகுத்து வச்சிருக்கார். அதே போல் இறைவன் ஒருவனாகவும் பலவிதமாகவும் விளங்கும் அந்த இறைவன் ஏகன் அநேகன் இறைவனடி திருவடி வாழ். அந்த இறைவனே வந்து உருவாகும் பல ரூபத்திலையும் இருக்கிறார். அதை சொல்கிறாங்க, இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல்ன்ற செயல்கள் செய்கிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம். இந்த 3 செயல்களும் இறைவன் செய்து கொண்டு வருகிறார். அதே போல் நம்ம புராணங்களில் நம்ம படித்து வைப்போம். பல விதமான புராணங்கள் இருக்கிறது, 18 புராணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு புராணங்களையும் இப்போது சிவன் வழிபடுகின்ற புராணம் சிவபுராணம், இதெல்லாம் சிவனை பெரிய பொருளாக பரம்பொருள் வஸ்து இறைவன் பல ரூபத்தில் பல இருந்தாலும் ஒரே இருந்தாலும் சிவபுராணத்தில் சிவனை உயர்ந்ததாகவும், அதே போல் கிருஷ்ண விஷ்ணுவை பாகவத புராணங்கள் விஷ்ணு பகவாத்மை உயர்ந்ததாகவும் எடுத்து காட்டுறாங்க. அதே போல் தேவி பாகவதம் எடுத்துட்டோம்னா தேவி தான் உயர்ந்த பரப்பொருள், தேவி தான் உலகத்தை படைத்தாள், தேவியால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது ஒவ்வொரு புராணங்கள்லையும் அந்தந்த தெய்வங்களை உயர்ந்த பொருளாக காட்டி அந்த புத்தகம் நமக்கு காட்டி கொடுக்குறது. ஆனால் இது எல்லா தெய்வங்களும் ஒன்றுன்றது நமக்கு தெரிய வரும். அது நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது தெரிய வரும் அவருடைய வாழ்க்கையில். அதே போல் கணபதியில் கணபத்தியம் என்னும், அதே போல் கார்த்திகேயன் கோமாரம்ன்ற மதம் உருவானது, சூரியத்தில் சௌராஷ்டிரம், அதே போல் ஒவ்வொன்று மதமும் உருவானது. இந்த மாதிரி சங்கராச்சாரிய இதெல்லாம் தான் ஷட் மதங்கள் அப்படின்னு ஒரு 6 மதங்களை நிறுவினார். ஒன்று சிவனை வழிபடுறவங்க, விஷ்ணு வழிபடுறவங்க, தேவி வழிபடுறவங்க, கணபதி வழிபடுறவங்க, கார்த்திகேயனை வழிபடுறவங்க, அப்புறம் சூரியனை வழிபடுறவங்க. இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் யாரெல்லாம் யாருக்கு விருப்பப்பட்டு இருக்கோ அதை வழிபடுங்க அப்படின்னு ஒரு வாக்கு. நம்ம சிவன் கோயிலெலாம் போகும்போது சில நம்ம பார்க்கலாம். குறிப்பாக லிங்கம் கூடிய கோயில்களில் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், பின்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடியில் நிறைய கட்டமாக இருக்கும். அது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. பின்னாடி அது நடுவில் ஒரு லைட் இருக்கும். எனக்கு அது விளங்கலை. அப்புறம் யாரோ சொல்லி தான் இது விளங்குச்சு. எதுக்காக அந்த லைட் வச்சுருக்காங்க? சும்மா ஒரு லிங்கம் இருக்கும், பின்னாடி வந்து ஒரு கண்ணாடி வைக்கணும், ஒரு ஐதீகமாக அப்படியே இருக்குன்னு நினச்சோம். பாருங்கள், அதில் எவ்வளோ முக்கியத்துவம் கருத்து இருக்குது. நடுவில் ஒரு லைட்டு, அந்த லைட்டு வந்து பின்னாடி இருக்கிற 5 எல்லாம் பல விதமான 64 கோணங்களில் இது இருக்கும், கட்டி போட்டு நீங்கள் அந்த லைட் வந்து அதில் எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த எல்லா லைட் பார்த்திலும் அங்கங்கே எல்லாம் ஒரு லைட் அடிக்கும். ஏகன் அநேகன். ஏகன் ஒரு லைட்டு தான் இருக்கும், நடுவில் இருக்க லைட்டு. அந்த ஒரு லைட்டு போயிட்டு எல்லாத்துலேயும் அடிக்கும்போது பல விதமான லைட்டு நமக்கு வெளிச்சம் தருது. அது பார்க்கும்போது இவ்வளோ லைட் இருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நடுவில் இருக்கிறது ஒரு லைட்டு தான். எவ்வளோ சூட்சமாக நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வச்சுருக்கான் பின்னாடி. தத்துவங்களை நம்ம பார்க்குறதில்ல. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இதுக்காக தான் வைத்திருக்காங்க. இறைவன் ஒன்று தான், அந்த இறைவனே பல ரூபத்தில் வர முடியும். ஏகன் அநேகன். இது நம்ம கேள்விப்பட்ட ஒரு பழமொழி, ஹரியும் ஹரனும் ஒன்று, அறியாத வாயில் மண் சொல்லுவாங்க இல்லையா. இதில் வந்து சுவாமி விவேகானந்தர் இது அருமையான ஒரு விளக்கத்தில் சொல்கிறாங்க. ஒரு இல்லஸ்ட்ரின்னு சொல்லலாம் இது ஸ்டோரி. ஒரு சமயம் சிவனுடைய பூதகணங்கள் இல்லை சிவனுக்கும் ராமருக்கும் ஒரு சண்டை சச்சரவு, இதெல்லாம் புராண கதைகள் தான். சிவனுக்கும் ராமருக்கும் ஒரு சண்டை சச்சரவு வந்தது. அப்போது சிவனும் ராமரும் சமாதானம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் சிவனுக்கு உண்டான பூதகணங்களுக்கும் அது ராமருக்கு உண்டான வானர்களுக்கும் சண்டை சச்சரவு ஓயவே இல்லை, போயிட்டே இருக்கு. இப்போ 2 பேரும் இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சிவனுடைய குரு அப்படின்னு பார்த்தா ராமர். அது எந்த ராமர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தசரத ராமர் கிடையாது. இது மறந்துடக்கூடாது. ராமர்ன்றது இந்த ராம தாரக மந்திரம் ராமருடைய அவதாரம் வரத்துக்கு முன்னாடியே இருக்குது. அந்த ராம மந்திரம் தசரத ராமராக வந்து அதோடைய பணிகளை அவர் செய்து போனார். தசரத ராமராக தன்னுடைய என்ன செயல்கள் செய்யணுமோ இந்த அவதாரத்தில் அந்த அவதாரத்துடைய பணிகளை செய்து போனார். ஆனால் நாம தாரகம் அந்த பழங்காலத்துலேருந்தே இருக்குது. தாரக மந்திரம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ராமரும் சிவன் சதா உச்சரிப்பது ராமநாமம். அதுபோல் ராமருடைய குரு சிவன்.
ராமருக்கு குரு சிவன். சிவனை உச்சரிக்கிறது எப்பவுமே ராம மந்திரம் தான். எப்போ சமாதியிலேருந்து வெளில வந்தாரோ ராமநாமத்தை உச்சரிப்பார். இது நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணன் லைஃப்பில் நம்ம அது கிளியராக பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து புத்தகத்திலே கிடையாது, எந்த புத்தகத்திலையும் கிடையாது. புத்தகத்தில் போடப்பட்டிருக்கு காசியில் இறந்தால் முக்தி அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் சாஸ்திரத்தில் எப்படி இறப்பாங்க அல்லது எப்படி முக்தி கிடைக்கும் அப்படின்றது எங்கேயும் விளக்கப்படாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் மூலியமாக அந்த சாஸ்திரத்துக்கு மேலேயும் நமக்கு பெரிய ஒரு அத்தாட்சி, சாஸ்திரம் இல்லை சாஸ்திரத்துக்கு மேலேயும் அவருடைய லைஃப்லேருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீராமகிருஷ்ண சாதனைகள் முடித்து அவருடைய தட்சிணேஸ்வரிலிருந்து சாதனைகள் அவருடைய இவங்கெல்லாம் எல்லாம் சென்று தீர்த்த யாத்திரைக்காக காசிக்கு போகிறாங்க. காசியில் போகும்போது அவருக்கு அந்த காசியே பொன்மயமாக ஜொலிக்கிறது, காசியே பொன்மயமாக ஜொலிக்கிறது. அதனால் கழிவுகளோட 2 ஒன்றுக்கு போகிறது கூட காசிக்கு போக மாட்டார், வெளியில் அதை தாண்டி சென்று தான் போவாராம். அந்த அளவுக்கு அவர் எல்லாமே வந்து ஒரு பொன்னிறமாக இருக்குது. சிவபெருமானுடைய அனுபவத்தை பெற முடியுது அவரால். அப்போது ஒரு தடவை போட்டில் போகும்போது அந்த மணிகர்ணிகா காட்டுன்றது இப்போவும் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அது இங்கே சிதைவிட்டு இறந்து போன உடல்கள் சிதைவிட்டுப்பட்டு எரியப்பட்டுகிட்டே இருக்கும். இது வந்து பழங்காலமாக போயிட்டே இருக்கிறது, இன்று இல்லை ஆதி காலத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அவர் அங்கே போகும்போது அவருக்கு சடனில் ஒரு காட்சி கிடைக்கிறது. அங்கே அந்த போட்டில் போய் முனையில் போய் நின்றுட்டவொடனே சமாதிக்கு போயிடுறாரு. அதை கூட இருந்த ஹிருதயம் அவர் பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு அப்புறம் அதை வந்து சமாதியில் வெளில வந்த பிறகு சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு ஒரு தெய்வீகமான காட்சி கிடைச்சிது. என்ன மாதிரி காட்சின்னா, அங்கே அந்த இறந்து போன உடல்களை தேவி சாட்சாத் பரமேஸ்வரி வந்து அந்த ஸ்தூலம் காரணம் சூஷ்ம சரீரன்றதை பிரித்து அங்கேருந்து வரைக்கூடிய அந்த காரண சரீரத்திலேருந்து அந்த தாரக மந்திரத்தை சிவபெருமான் காதலை ஓதுறதாகும். அந்த ஓத மூலியமாக அந்த ஜீவன் முக்தி அடைகிறார், மறுபடியும் பிறப்புன்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சியோ இது வரலாம் எந்த சரித்திரத்திலும் எந்த மகான்களுடைய வாழ்க்கையிலும் எழுதப்பட்டதாகவோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டதாகவோ இல்லை. இது ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கையில் நமக்கு தெரிய வருது. இப்படி சில சாஸ்திரங்களுக்கு மீளாத சில செயல்களும் நமக்கு ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு தெரிய வருது. ராம மந்திரம் என்பது தாரக மந்திரம். அதுதான் அந்த தாரக மந்திரத்தை தான் சிவபெருமான் அந்த சூஷ்ம சரீரத்துக்கு அந்த உடலிருந்து பிரித்து அதுக்கு முக்திக்கு அனுப்புகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய தாய் சந்திரமணி தேவி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கமால்புக்கூரில் சிவபெருமானை வழிபடும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சிவனிலிருந்து ஒளி வந்து தன்னுடைய வயிற்றில் தங்கந்தாவும் அது மூலிமா குழந்தை உருவான்னு சொல்கிறாங்க. அந்த ஒளி வந்து வயிற்றில் தங்கிடுச்சு. இந்த பக்கம் தன்னுடைய தந்தை அவர் விஷ்ணு கதாதர் கயாவுக்கு செல்கிறாரு. கயாவில் அவருக்கு தீர்த்தயாத்திரை செல்லும்போது அங்கே அவருக்கு கனவுல அந்த விஷ்ணு பகவான் தோன்றி நான் உன்னுடைய குழந்தையாக வரப்போகிறேன்றார். அவர் கையில் வச்சுருக்கு இது கதாதர். அங்கே விஷ்ணு பகவான், இங்கே சிவபெருமான். யோசிச்சு பாருங்கள், இதில் எந்த கடவுள் நம்ம வந்திருக்கான்னு சொல்ல முடியும்? எந்த கடவுள் நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கா? ராமகிருஷ்ணராக பிறந்திருக்காரு அல்லது கதாதராக பிறந்திருக்கான்னு சொல்ல முடியும். இங்கே விஷ்ணு பகவான் வயிற்றில் தங்குறாரு, இந்த பக்கம் விஷ்ணு பகவான் காட்சி கொடுக்குறாரு கனவுல. அவருடைய வளரும்போது அதே போல் எல்லா தேவதைகளும் வழிபடுறாரு. சிவபெருமான நாடகம் நடிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவபெருமான நாடகம் நினச்சோடனே சிவபெருமானவே ஆகிவிட்டார். அதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம், அதனால் நான் டீட்டெயிலாக போகலை. சிவனாக உருகி சிவனாகவே நாடகம் நடிக்க போனவர் சிவனாக உருகி அப்படியே நின்றுட்டார் சமாதியில் இந்த சிறு வயதிலேயே. அவருடைய தந்தை அதே போல் அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரந்து சிவலிங்கம் எடுத்துகிட்டு கொண்டு அங்கே போய் காசிக்கு அந்த தண்ணியை ஆஃபர் பண்ணுறாரு, அந்த ஜலத்தை. அது அந்த அந்த காலத்தில் அந்த தீர்த்த யாத்திரை 1 வருஷம் எடுக்குன்றாங்க. அவருடைய தந்தை தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்கிறது சொல்கிறாங்க. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய இஷ்ட தெய்வம் வழிபட்டது காளி. காளியை சாதனை பண்ணார். அதே சமயங்களில் காளி தரிசனம் கிடைச்ச பிறகு சிவன் மேல உள்ள பக்தியால் சிவபெருமானை நோக்கி தியானம் பண்ணுறாரு. அங்கே 8 சிவன் இருக்குது. நம்ம தட்சிணேஸ்வர கோயில் போனீங்கன்னா இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 அங்கே போய் உட்காந்து சிவமகிழ்ன ஸ்தோத்திரம் படிக்கிறாரு. படித்தோடனே முழுக்க சமாதி நிலையில் அடைஞ்சிடறாரு. ஸோ சிவனுடைய காட்சிகளும் பல தடவை அவர் கிடைச்சிருக்கு. ஒரு தடவை சாதனை பண்ணும்போது தன்னுடைய உடல்லேருந்து சிவபெருமான் வெளியில் தோன்றி கையில் திருசூலம் வச்சுருக்காரு, ஜடதாரி ஜடம் இருக்காரு, அவருக்கு கசாய வஸ்திரம் போட்டிருக்காரு. அப்புறம் உள்ளேருந்து கருப்பாக இன்னொரு உருவம் உள்ளே வருது.
அதுதான் பாப புருஷன் சொல்கிறார். கண்ணு சட்டிலிருந்து பாப புருஷன். இப்போ திருச்சூலத்து மூலமாக அந்த பாப புருஷனை அழிக்கிறார். இந்த சிவபெருமான் அந்த பாப புருஷனை அழித்த பிறகு அவருடைய டோட்டல் சாதலேருந்து தன்னுடைய பாவம்ன்றது அவருடைய உடலில் இல்லாமல். இப்படி அவருடைய காட்சிகளில் சிவபெருமான் காட்சி கிடைச்சிருக்கு, காளியுடைய தரிசனம் கிடைச்சிருக்காரு, சைத்தன்ய மகாபுரு தரிசனம், ராமர், சீத்தை, எத்தனையோ தேவதைகளுடைய தரிசனங்களை அவர் பார்க்குறாரு. ஏகன் அநேகன். அவர் ஒரு தேவதைகளை மட்டும் பார்க்கல. இது மட்டும்லாம் ஜீசஸ் கிறிஸ்துவோடைய தரிசனமும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எத்தனையோ தேவதைகளுடைய தரிசனமும் அவருக்கு கிடைச்சிருக்கு. தேவதைகள் ஒரு நாள் சாதனை பண்ணும்போது தன்னுடைய உடல்லேருந்து வெளியில் சச்சிதானந்தம், நம்ம சச்சிதானந்தம்னா என்னன்னு நமக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டம்தான். பரபிரம்மம் அப்படின்னா என்ன புரியுன்றது நமக்கும் தெரியாது, வார்த்தைகளை எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். ஏன்னா அதை பார்க்குறவரை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது எப்படின்னு. பட் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிற சச்சிதானம் என்றது தன்னோட உடலேருந்து வெளியில் வருது. அந்த வெளியில் வந்த பிறகு அந்த சச்சிதானந்தத்தில் தன்னுடைய உருவத்தையும் பார்க்குறாரு. எப்படி கண்ணாடியில் நம்ம முகத்தை நம்ம பார்க்குறோமோ அதே போல் தன்னுடைய உருவத்தை அந்த சச்சிதானந்த பரம்பொருள் இந்த மாதிரி ஒரு உருவம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்ற ஒரு உருவத்தை எடுத்துகிட்டு அவருக்கு முன்னாடி நிற்குது. அப்போது மற்ற தேவதேவர்கள்லாம் பார்க்குறாரு, தன்னை சுற்றி உள்ள மற்றது. அந்த தேவதேவர்கள் நடுவில் இந்த பரமஹம்சர், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தன்னுடைய உருவத்தையும் அதில் பார்க்குறாரு. இந்த உருவம் வழிபடப்படும், எல்லா வீடுகளையும் ஒரு காலத்தில் எல்லா வீடுகளையும் வழிபடப்படும் அப்படின்றது சொல்கிறார். அந்த சச்சிதானந்த பரம்பொருளே இந்த உருவத்தை எடுத்திருக்கு. இப்போது இறைவன் எந்த ரூபத்துலையும் வேணால் எடுக்க முடியும், இந்த ரூபத்துலேயும் தரிசனம் கிடைக்கிறது அவருக்கு. அதனால்தான் அப்புறம் சொன்னார், அந்த தன்னுடைய ஃபோட்டோவை வச்சு வழிபடுறார். இது எல்லா வீடுகள்லையும் வழிபடப்படும் இந்த உருவத்தை அப்படின்றார். ஸோ இது நம்ம அங்கே எந்த மாதிரி எடுத்துக்கணும்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் நினச்சிக்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் நான்றது இந்த உருவன்றது கிடையாது. இந்த சச்சிதானந்த பரம்பொருள் இது மூலிமா அப்பப்போ சொல்லுவார்ல, இது உள்ளே இருக்கிறது அந்த தேவி தான் இருக்கா, தேவி தான் இதை சொல்கிறா, நான் சொல்ல அந்த தேவி தான் சொல்கிறேன் என் வாயில் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தன்னை தானாக எண்ணாமல் தன்னை காலியாகவும் சில சமயங்கள்லையும் பல சமயங்களில் ஒரு காலியாக தான் நினச்சிட்ருக்கார் தன். இன்னொரு சமயங்களில் எப்பெல்லாம் நான் கொஞ்சம் பக்தரோட பேசணும் இது பண்ணும்போது தான் பக்தர் அப்படின்னு நினைப்பார். ஒரு சமயங்களில் கை அடிபட்டும் போது இந்த அடிபட்டது யாருக்கு தெரியுமா, பக்தருக்கு தான் அடிபட்டிருக்கு. தன்னையே பக்தராக நினைச்சு கொள்கிறார். நம்ம அர்த்தநாரீஸ்வரர் ஸ்ரீராம் நம்ம சிவபெருமானில் அர்த்தநாரீஸ்வரர்னா எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக இந்த உருவம் ஒருப்பட்டது? அர்த்தநாரீஸ்வரர் ஒரு சிவன், ஒரு பாதி ஆண் பால்பாகவும் ஒரு பாதி பெண் உருவமாகவும் இருக்கிறது. இதில் என்ன இதிலேருந்து நம்ம கிடைக்கப்படுறது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இறைவனானது இந்த உலகத்தில் சக்தியாகவும் அவர் தான் இருக்கிறாரு, அதே சமயத்தில் சிவனாகவும் அவர் தான் இருக்கிறார். இந்த ரெண்டு ரூபத்துலையும் அந்த இறைவன் தான் வழிபாடு. இந்த ரூபத்தில் ரெண்டு ரூபத்துலையும் வர்றதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த சிவசக்தி ஸ்வரூபம் இந்த அர்த்தநாரீஸ்வரர். ஸ்ரீராமகிருஷ்ணன் லைஃப்பில் நம்ம இதை கிளியராக பார்க்கலாம். அவர் தான் வாழும்போது சொல்கிறாரு, நீ எதுவும் செய்ய மாட்டியா, இந்த மக்களுக்காக இவ்வளோ இந்த மக்கள் துன்பத்துலையும் துயரத்தில் இருக்காங்களே, நானே எல்லா வேலையும் செய்யணுமா? இந்த வேலையை செய்யணும்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஆன்மீக பணிகளோ இல்லை இந்த இறைவனுக்கு இவங்களுக்கெல்லாம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணங்களை நான் மட்டுமே இந்த பணிகள் ஈடுபடுமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, நான் பெண் என்ன செய்ய முடியும்? இல்லை நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பாருங்கள், ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்ந்தது 50 ஆண்டுகள் தான். ஆனால் அதுக்கப்புறம் அன்னை சாரதா தேவி எத்தனை தீட்சைகள், சன்னியாசி தீட்சை, பிரம்ம தீட்சை அல்லது பக்தர்களுக்கு ஆசி வழங்குறது, அவங்களுடைய பணிகள் இதை விட இன்னும் அதிகமான சிறப்பு. ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னா சொல்லுவாங்க, அன்னை சாரதா தேவியால் தான் உருவாக்கப்பட்டது. சங்க ஜனனின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கம், இந்த ராமகிருஷ்ணா இயக்கம் அப்படின்ற உருவானதுக்கு காரணம் இந்த அன்னையுடைய அருள் ஆசி. சுவாமி விவேகானந்தர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு சிகாகோ போகிறதுக்கு முன்னாடியும் அன்னைக்கிட்ட ஒரு கடிதம் எழுதி அனுமதிக்கு விட்ட பிறகு தான் இங்கேருந்து சிகாகோ போகிறார். அவங்கள்ட்ட அருள் இல்லைன்னா அவங்களால போய் இருக்கக்கூட முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது அன்னையுடைய பணி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அதிகமாக 67 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க. அவங்க இருக்கணும்னு விருப்பமே இல்லை, இந்த உடல் இருக்கணும்னு விருப்பப்படலை. ஸ்ரீராமகிருஷ்ணன் இப்போ உடல் இறந்த பிறகு எதுக்காக இந்த உடல் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க பல தடவை. ஆனால் அந்த அன்னை மூலியமாக இந்த உலகத்துக்கு அன்னை தத்துவத்தையும் பெண் சக்திய தத்துவத்தையும் கொடுப்பதற்காக வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னை வெறும் இந்தியர்களை மட்டும் அரவணைச்சாங்க அப்படின்னா இல்லை,
சகோதரி நிவேதை, இங்கே தன்னுடைய சீடர்களாக சன்னியாசி சீடர்கள் அம்ஜத் போன்ற முஸ்லீம் ஒருத்தர் கொள்ளை சில சமயங்கள் ஈடுபடுறது உண்டு. அவரையும் அரவணைச்சிட்டாங்க. இப்படி அரவணைச்சு எல்லாரையும் அரவணைச்சு ஒரு உயர்ந்த எண்ணங்களை கொண்டு போக முடியுதுன்னா அது அன்னையால் தான் முடியும். இன்னொரு விதத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணன் இங்கே நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன். எப்படி சிவபெருமான் தொண்டையில் நீலகண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநீலகண்டர் அப்படின்னா என்ன, விஷத்தை தன்னுடைய தொண்டையில் வச்சுக்கிட்டாரு. அது ஆழகால விஷயம். நம்மளாம் பார்த்து தான் இந்த சமுத்திரத்தை கடைஞ்சி தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது நிறைய வஸ்திரங்கள்லாம் வந்தது. அப்போ லக்ஷ்மி தேவி வந்தாங்க, அப்புறம் ஐராவதம் யானை வந்து, குதிரைகள் வந்தது, என்னென்னோ வருது. அதில் ஆழகால விஷம் அப்படின்னு ஒன்று வருது. அந்த விஷத்தை தாங்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருந்ததுன்னா சிவபெருமான் மட்டும் எடுத்து குடித்தார், தொண்டையில் வச்சுக்கிட்டாரு. அப்போது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய லைஃப்பில் நீங்கள் பாருங்கள், தன் தொண்டையில் கேன்சர், அவருடைய வாழ்க்கையில் என்ன, வாழ்க்கை முழுவதுமே புண்ணியம் நிறைந்து, வாழ்க்கை முழுமே சாதனை நிறைந்தது. அவர்கிட்ட பாவம்னு என்ன இருக்க முடியும்? ஆனால் அப்படிப்பட்ட உடலுக்கும் ஒரு தொண்டையில் கேன்சர் வர வேண்டியது இருந்தது. ஏன் எதனால் வந்தது அப்படின்னு நம்ம சாதாரண விஷயம் விவகார லெவலில் நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய பாவம் பண்ணவங்கெல்லாம் நம்ம அவள் வாழ்க்கையில் பார்க்கலாம். கேரக்டரே இல்லாதவங்க ஒருத்தர், கிரிஷந்திர கோஷ், அப்புறம் நடிகை வினோதினி, காளிபாத கோஷ், இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து மனிதர்கள் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யிட்டு இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் அவருடைய வருஷம் பட்டு அவருடைய சத்சங்கத்து மூலியமாக வாழ்க்கையில் புனிதம் அடைஞ்சாங்க மட்டும் இல்லை, மேல்நோக்கி சென்றாங்க, உயர்ந்த நிலை அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஒரு அத்புதானந்தர் நம்மளாம் அது பார்த்துருக்கோம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடல் ஒருத்தர். ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு சார்ந்த வகுப்பை சேர்ந்த ஒருத்தர், படிப்பறிவில்லாத ஒருத்தர். ஆனால் இறைவன் மீது ஒரு ஏக்கம், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய தொடர்பு ஏற்பட்டது. தன்னுக்குள்ளே இருக்கிற தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தி உயர்ந்த பிரம்ம நிலை அடைஞ்சார்னு சொல்லலாம். ஒரு சன்னியாசனத்தை எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு அடைய முடியுமோ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை அடைஞ்சாருன்னா, சாஸ்திரங்கள் படிக்காதவர் பக்கத்தில் ஒருத்தர் சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாரு, டீக் போலிச்சு அப்படின்ற அந்த அளவுக்கு புரியுது அவரால். ஏன்னா அங்குஷ்ட மாத்த புருஷம் அந்தர் ஆத்மா, தன்னுடைய இதயத்துக்குள்ள அங்குஷ்ட அளவில் தான் இறைவன் இருப்பார், ஒரு வெட்டு வெளியாக இருப்பார் அப்படின்ற ஒரு சாஸ்திரங்கள் வருது, ஒரு ஸ்லோகம் வருது. அதை கேட்கும்போது அவருக்கு டீக் போலிச்சு. ஏன்னா அவர் அனுபவத்தில் உணர்ந்ததால் அவரால் சொல்ல முடிஞ்சுது. அப்போது ஒரு சாதாரண மனிதரை கூட உயர்ந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். யாரால் கொண்டு முடியுமா? இந்த மாதிரி அவதார புருஷால் மட்டும்தான் முடியும். அவங்களுடைய பருஷம், அவருடைய தரிசனம், அவங்க மூலமாக நம்மளுடைய சாதாரண மனிதர்கள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அதனால் ஏன் சொல்கிறோன்னா, இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணரும் இந்த அளவுக்கு பாவங்களை செய்யக்கூடிய, தன்னை பாவத்தை ஏற்றுக்கொண்டு தான் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் உடல் தானே, ஆனால் சித்தம் எப்போவும் சிவன் கிட்டது இருக்குது. சித்தம் எப்போவுமே சிவன்கிட்ட இருக்குன்னா இறைவனிடம் லைத்து விட்டது. சித்தத்தில் வந்து ஆனந்தம் தவிர வேற ஒன்றும் இல்லை. உடல் எதெல்லாம் எங்கெங்கே இருக்கோ, நம்மளாம் கூட நம்ம அந்த வாழ்க்கையில் முயற்சி பண்ணால் உடல் அதனுடைய பணிகள் செய்துட்டு போகணும். யார் எந்த பணிகள் செய்கிறோம், குடும்பத்தில் இருக்கவங்க, டீச்சர் பண்ணுறவங்க, ஆசிரியர் வேலைகள், வேறு என்ன பணிகள் செய்கிறவங்க, அந்தந்த பணிகள் செய்துட்டு இருக்கலாம். ஆனால் சித்தத்தை சிவன் பாலை வைத்தாருக்கு அடியேற்கும் அடியேன். சிவன் சித்தத்தை நம்ம சிவன் பாலுக்கிட்ட வச்சுட்டா நம்ம எப்பவுமே சந்தோஷம், ஆனந்தம், நிறைவு தானே. உடல் அதனுடைய பணிகள் எந்தெந்த இடத்துலோ அதில் செய்யட்டும். இங்கே இது ஒரு உயர்ந்த விஷயம். இதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணால் நம்ம புரிஞ்சிக்க முடியும். கடல் அலைகள், எத்தனையோ கடல் அலைகள் இருக்குது. கடல் ஒரு விசாரமானது. ஏன்னா நம்மளால் கடல்னால ஒரு பரந்த விரிந்த மனசு உருவாகும். நம்மளால் சிந்தனைக்க முடியும்னா நம்ம கடல் பார்க்க முடியும். நம்ம என்ன சென்னையில் தானே இருக்கோம், ஸோ கடலை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கடலில் பார்க்கும்போது கடலில் எத்தனையோ அலைகள் வருது போகுது. சிறு அலைகள் வருது, பெரிய அலைகள் வருது, குமிழிகள் வருது, எல்லாம் இருக்குது. நம்ம அந்த நினச்சிக்கணும், இந்த கடல் எப்படி பெருசோ அந்த மாதிரி இறைவனானவன் இவ்வளோ பெருசு. அந்த அலைகள் எப்படி சிறு அலைகள் பெரிய அலைகள் வருதோ அதை போல் இறைவன் நினச்சா எந்த ரூபத்தோனா எடுக்க முடியும். அதாவது அவதார புருஷர்கள் சொல்லி இந்த சிறு அலைகள் இன்னொரு பெரிய அலைகள் வருது. அதில் சின்ன சின்ன குமிழிகள் வருது, சின்ன சின்ன பப்பிள்ஸ் சொல்லணும். அந்த பப்பிள்ஸ் போயிடுது. இதெல்லாம் ஜீவராசிகள்னு சொல்லிக்கலாம். இந்த ஜீவராசிகள் நம்ம அந்த கடல் அலைக்குள்ளே தான் இருக்கிறோம், கடலுக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம சந்தேகமே கிடையாது. நம்மளும் அந்த இறைவனுக்குள்ளே தான் இருக்கிறோன்ற மறந்து விடாது. வி ஆர் ஆல்சோ காட்.
ஒன்லி திங் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியறதால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு மேலே போயிட்டு அந்த அலைகள் என்பது அவதார புருஷர்கள் ஈஸ்வர கோடிகள் மாதிரி ஒவ்வொரு அலைகள். இறைவன்றது இந்த கடல் சமுத்திரம் போல. ஸோ இறைவன் தான் நீக்க மர எல்லாருக்கும் நிறைந்திருக்கிறான். நமக்குள்ளே இருக்கிறது அந்த இறைவன் தான் இருக்கிறார். நம்ம அதுக்குள்ள அந்த அந்த தகுதிகளை பெற்றுக்கொண்டு நம்ம சாதனைகள் செய்ய செய்ய அந்த அலைகள் போல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனதை உயர்நிலைக்கு கொண்டு போக போக நாமளும் கடவுள் தான் அப்படின்ற உயர்நிலைக்கு செல்ல முடியும். அதுக்கான வாய்ப்புகள், அமைப்புகள், அதுக்கான சூழ்நிலைகள் நம்ம தான் அதை உருவாக்கணும். அதுக்கான அமைப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும். எல்லாருக்குள்ளே இறைவன் இருக்கிறான்றது மட்டும் இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அடையத்துக்கு யாருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு முயற்சி செய்தாலே அதில் ஆனந்தம், நிறைவு கிடைக்கும். அது சொல்லுவாங்க, யாருக்கு எந்த அளவுக்கு இறைவனை பற்றிய தத்துவங்களையும் நம்ம அதிகமாக கிரகித்து கொள்ள ஏன்னா ஒரு நாள் 2 நாள் நடக்கிறது இல்லை. ஒரு ஜென்மம் எடுக்கலாம், பல ஜென்மங்கள் எடுத்தாலும் நம்ம அதுக்கு தயாராகணும். பொறுமை, எஸ் இந்த வாழ்க்கையில் இந்த பொறுமை வேணும், நம்மளால் சாதனை பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம், அந்த நம்பிக்கை, திட நம்பிக்கை, ஸ்ரத்தா இதெல்லாம் கூட வரணும். அது அந்த அமைப்புகளை வர வர இதெல்லாம் அதனுடைய குவாலிட்டி, இந்த சத்துவ குணங்கள் மேலே ஏற ஏற இந்த குணங்கள் அதிகமாக ஆக ஆக நம்ம அந்த உயர்நிலைக்கு செல்ல முடியும். விவேகானந்தர் ஒரு தடவை ஜெய்ப்பூரில் போகும்போது ஒரு ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டார். கடவுள் இருக்கார். அவர் பல விதத்தில் சொல்லி பார்க்குறாரு. இல்லை, எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது சுவாமிகள் அப்படின்றாரு. அப்போ அவங்க நம்ம பல்லக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரோட்டில் அவங்க கிருஷ்ணர் தூக்கிட்டு போகிறாங்க. பல்லக்கில் தூக்கிட்டு போகும்போது சுவாமி விவேகானந்தர் அங்கே பாருங்கள் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு ஸ்பர்ஷம் தட்டிட்டு அவர் சொல்கிறார். சொன்ன பிறகு அவர் அந்த ஸ்பர்ஷம் அவருடைய எந்த அளவுக்கு குணங்கள், தமோ குணம், எல்லா குணமும் கீழே இறங்கி ஒரு நிமிஷம் அவர் பார்க்கும்போது அங்கே உயிரில் நிற்கிற ஒரு கிருஷ்ணரை பார்க்க முடியுது அவரால். அப்போது இது யாருடைய செயல்? அந்த ஈஸ்வர கோடிகள், இந்த சுவாமி விவேகானந்தர் போல மகாத்மாக்கள், அவங்களுடைய ஒரு வருஷம் போதும் எப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்கும் ஒரு எண்ணத்தை கொடுக்க முடியும், நம்பிக்கை கொடுக்க முடியும். அப்போது அந்த காட்சியை பெற்ற பிறகு தான் அவருக்கு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கை வருது. ஸோ அதை போல் மகான்கள், அவதார புருஷருடைய சத்சங்கம், அவங்களுடைய அனுகிரகங்கள், நம்ம சாது சங்கம், அவங்களுடைய அரவணைப்பில் நம்ம வரும்போது இந்த நம்பிக்கையானது நமக்கு கொஞ்சம் வலுப்படுறது, சிரத்தையை உருவாகுது. அது சிரத்தையை உருவாகும் போது நம்மளுடைய சாதனைகள் தொடங்குறது. தாயுமானவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பராபர கண்ணியில் ஒரு அருமையான ஸ்லோகம் இது ரிலேட்டடாக. வாயினால் பேசா மௌனத்தை வைத்து இருந்தும் தாய் இலார் போல் நான் தளர்ந்தேன் பராபரமே. வாயினால் பேசா மௌனத்தை வைத்து இருந்தும் தாய் இலார் போல் நான் தளர்ந்தேன் பராபரமே. மனிதன் அடைய வேண்டிய பெருநிலை மௌனம். எல்லாம் தெரியும், நம்ம மௌன நிலையை அடையணும் அப்படின்றது. ஆனால் பேசாதிருத்தல் என்பது தான் அதன் பொருள். மௌனமாக இருக்குன்னு பேசாது இருக்காது. இப்போ நம்ம பேசும்போது ஸ்தூலம் ஓசை உண்டாகுது. நம்ம பேசும்போது நான் எண்ணங்களை கொடுக்குறேன் அப்படின்போது ஸ்தூலத்தில் ஓசை உண்டாகிறது. அப்போ பேசாமல் இருக்கும்போது மனசு பேசுகிறது. அந்த மனது ஓசை, அதோடைய ஒடுக்கம், அந்த மனசு நம்ம அறியாமல் அது அசைஞ்சிட்டு இருக்கட்டும். உள்ளுக்குள்ளே சில பேர் பிணாத்திரம் சில பேர் நம்மளே அறியாமல் நிறைய சொல்லுவாங்க ஓப்பனாக வாயில். சில பேர் மனசுக்குள்ளேயே ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாத ஒரு நிலை. மனசு அங்கே அமைதி அடையணும். அது பேர் சூட்சும ஓசை. அந்த சூட்சும ஓசை அங்கே அசையாமல் நிற்கணும். இந்த ஸ்தூலம், சூட்சும மனமானது இரண்டும் அமைதி அடையும் போது அது ஆனந்தம். அதுதான் ஆனந்த நிலை. ஸோ அந்த ஆனந்த நிலை வாய், மனசு இது அடங்கி யாருக்கு மௌனத்தில் நிலை பெற்றிருக்குதோ அவங்க அந்த ஆனந்த நிலையை பெற முடியும். தாயிலார் போன்று நான் தளர்ந்தேன். அந்த நிலை அடைய முடியாமல் நான் அல்லல் படுவது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் தளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பொருள் விளங்குது.
இப்போது மனசு அடங்குது என்பது நம்ம இரவில் படுக்கும்போது சில பேர் கனவுல பேசுகிறது உண்டு. சில பேர் நம்ம உலகத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய செயல்கள் ஈடுபாடு இருக்கோ அதை பொறுத்து நமக்கு மனசு அமையுது, அடங்கிறது. நல்ல சந்தோஷம், நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது நினைச்சாலே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த காலத்தில் பொருள் உதவி செய்ய முடியலனாலும் மனசாலே நம்ம எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை நம்ம கொடுத்து நம்ம எண்ணங்களை சுற்றி செய்ய நம்ம சுற்றிறவங்களுக்கு நல்ல எண்ணங்களை நம்ம கொடுத்தாலே அதுவே ஒரு பெரிய காரியம். இப்போ இந்த யுகத்தில் எல்லாருக்கும் பொருள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மனசாலே நம்ம நல்ல எண்ணங்களை நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும் அப்படின்ற நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை உங்கள் குடும்பத்தில் இருக்க மக்களுக்கும் சரி, உங்கள் சுற்றி இருக்கிற மக்களும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடங்களும் சரி, எல்லா இடங்களையும் இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நடக்கட்டும். ஏதோ இன்றைக்கி ஏதோ நெருடல் நடந்தால் கூட மன்னிச்சு விட்டுருங்க. அந்த மன்னிக்கும் தன்மையும் மறக்கக்கூடிய தன்மையும் நம்ம வாழ்க்கையில் ஹேபிட் கல்டிவேட் பண்ணிக்கணும். அது இன்பை பண்ணிக்கணும். அதுக்கு வரணும்னா நம்ம மனசு பெருசாகணும். எப்படி பெருசாகும்? எல்லாருக்குள்ள தான் இறைவர் முதல்ல சொன்ன ஞாபகம் வந்திருக்கும். சர்வத பாணி பாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதி மல்லோகே சர்வம் ஆவருத்திய சிற்றதி. எல்லாருக்குள்ளே இந்த இறைவன் தான் எல்லாரும் அவன் காதாக இருக்கிறார், எல்லாருடைய கண்களாக இருக்கிறாரே, அந்த இறைவன் தானே எல்லாமே இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தவறே செய்தால் கூட சில சமயம் தவறு செய்கிற இயல்பு தானே, மனிதனுடைய இயல்பு. அது மனிதனுடைய இயல்பு, இறைவனுடைய இயல்பு கிடையாது. யார் எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த நிலைக்கு செல்ல தவறுன்றது குறைஞ்சி போகுது. அதாவது ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், எக்ஸ்பர்ட் டான்சர் கேன் நெவர் மேக் மிஸ்டேக். ரொம்ப நன்றாக ஆடத் தெரிந்த ஒருத்தருக்கு தாளம், அதாவது தவறான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த உயர்ந்த நிலைக்கு செல்ல அவங்களுடைய மனசே குருவாக குருவாக உங்களுக்கு செலுத்தும். அப்படி செலுத்துக்கும் போது அவங்க நினச்சா கூட அவங்க தவறான செயல் செய்ய மாட்டாங்க. அதுதான் உயர்நிலை. ஏதோ ஒருத்தர் டவுட் கேட்டார், நாங்கள் தவறெல்லாம் செய்யிட்டு எல்லாம் கடவுள் செயல் தான் அப்படின்னு சொல்லிடலாமா? இல்லை, செய்ய மாட்டாங்கன்னே சொல்கிறார். ஏன்னா அவங்க அந்த மனசு அந்த உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டால் அவங்களால தவறு செய்யவே முடியாது. இந்த செயல்கள் எக்ஸ்பர்ட் டான்சர் கேன் நெவர் மேக் மிஸ்டேக் அப்படின்னா நம்ம உயர்ந்த நிலைக்கு யார் சென்றாலும் அவங்களால தவறான வழிக்கோ தவறான ஸ்டெப்ஸோ எடுத்து வைக்க மாட்டாங்கன்னே சொல்கிறார். அப்போது நாமளே உயர்த்து கொள்ள வேண்டும். நம்ம தான் நம்மளை உயர்த்து கொள்வதற்கு அதுக்குள்ள அணுகுமுறைகள், சாதனைகள், ஜப தியானங்கள், சரியான தீட்சைகள், குருக்கள் மூலியமாக நம்ம செய்கின்ற சாதனைகள் எளிமையாக இறைவனை நோக்கி செலுத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த அனுசரணை இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். அது பெருதற்கழிய பிறப்பு இந்த மானிட பிறப்பு. அது நம்ம சிவபுராணத்தில் அது புல்லாகி பூடாய் புழுவாகி இதை படிக்கும்போது எனக்கு இன்றைக்கி ஞாபகம் அப்போ இறைவன் தான் எல்லாமே இருக்கிறான். ஆக்சுவலாக புல்லாக இருக்கிறது அவர் தான், பூடாக இருக்கிறது தான், புழுவாக இருக்கிறது தான், அதுபோல் பல மிருகங்களாக எல்லா மிருகங்களாக இருக்கிறது அவர் தான், மனிதர்களாக இருக்கிறது அவர் தான், தேவர்களாக இருக்கிறது அவர் தான். இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் மனிதர்கள் பிறப்பில் மட்டும்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலையை செல்ல முடியும். நம்மளால் மட்டும்தான் இறைவனை நினைச்சு உயர்ந்த நிலைன்னா இந்த பிறப்பற்ற முக்தி நிலை, இல்லை நான் கடவுள்ன்ற நிலையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கூடிய நிலை, அது இந்த மனித பிறப்பு மட்டும்தான் பாசிபிள். மற்ற ஜீவராசிகளுக்கு இன்னும் அதிகமான ஜென்மங்கள், வேறு ஜென்மங்கள் எடுத்துட்டு மனித பிறவி எடுத்தாகணும். ஸோ அதனால் பல கோடி பிறவைகள் நம்ம எடுத்த பிறகு தான் இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கிடைத்தற்கே அந்த மனித பிறப்பை நல்ல வழியில் செலுத்துறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். சரியான வழியில் செலுத்த தான் இந்த மனித பிறப்புடைய நோக்கமே அதுதான். நம்ம உயர்ந்த நிலையை செல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மனித பிறப்பை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார். இந்த கட்டோபனிஷத்தில் வரக்கூடிய இந்த ஸ்லோகம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சுவாமி விவேகானந்தா அதை ஷார்ட்டாக அதிலிருந்து ஒரு லைன் எடுத்து தான் உத்திஷ்ட ஜாக்கிரதை அப்படி ஒரே லைன் கொடுத்தேன். ரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் ஸ்டில் த கோல் இஸ் ரீச். அவர் சொல்கிறது எல்லாருக்கும் காமனாக சொல்லிட்டார். யார் எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு யங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தானா நீ நல்லா படித்து மேலே முன்னேறணும்னு சொல்லலாம். ஒரு இளைஞராக இருந்தால் நீ நல்லா வேலை செய்ய இன்னும் மேலே முன்னேறணும்னு சொல்லலாம். இப்போது கொஞ்சம் அதுக்கு மேலே உள்ள ஸ்டேஜில் இருக்கவங்களாம் நம்ம வாழ்க்கையில் குடும்பங்கள் எல்லாம் இருக்குது, நம்ம இதுக்கு அடுத்தது ஆன்மீகம் இல்லை இறைவன் அப்படின்னா என்ன அப்படின்ற தேடலில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிலையை தேடணும். உத்திஷ்ட ஜாக்கிரதை நமக்கு அது என்ன வேணும்? இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சி, இன்னும் அதிகமான சாது சங்கம், இன்னும் அதிகமான இறைவனுடைய தொடர்பு, கோவில்கள், இது மட்டும் போகாமல் நம்மளால் முடிஞ்ச நல்ல சேவைகள் செய்கிறது. இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம மேலே வரணும். உத்திஷ்ட ஜாக்கிரத பிராப்யவரா நிபோதத சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தையா துர்கம் பதத்தத் கவையோ வதந்தி. எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், தகுந்த குருவை அடைந்து அனுபூதி பெறுங்கள்.
கூரான வாளின் முனை மீது நடப்பது போன்று இறை அனுபூதி அல்லது இறை நெறி கடினமானது என்று சான்றோர்கள் கூறுகின்றனர். கடினமானது தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் கடினத்தையும் எளிமையாக்குவதற்காக தான் இந்த யுகத அவதார புருஷர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அவதாரங்களில் ரொம்ப எளிமை. அவருடைய அமுதமொழிகள் யாருக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் டெய்லி படித்து பாருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்புறம் அதிலேருந்து நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்குள்ளவே ஒரு வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் அந்த புக்கை மறுபடியும் படித்து பாருங்கள். உங்களுக்குள்ள வேறு தாட்ஸ் வரும். அதே எழுத்துக்கள் தான், எப்படி படிச்சுட்டேன் இந்த புக்கு தான், எதுக்கு மறுபடியும் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வராது உங்களுக்கு. அந்த புத்தகத்தில் அதே வரிகள்லேருந்து உங்களுக்கு வேறு விதமான சிந்தனைகள் வரும். உங்களுக்குள்ளே வேறு சிந்தனைகள், உயர்ந்த சிந்தனைகள் கிடைக்கும். அதே 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் படிச்சிங்கன்னா இன்னொரு வேறு சிந்தனை கிடைக்கும். இதுதான் இந்த யுகத அவதாரத்துடைய புருஷனுடைய மகிமை. ஏன்னா அவர் இருக்கும்போதே அந்த புத்தகத்தை நோட் பண்ணி டைரியில் நோட் பண்ணி வர வச்சு இந்த புத்தகம் கிடைச்சிருக்கு. அதே போல் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நம்ம எத்தனையோ அவதாரங்கள் சொல்கிறோம். ஆனால் அவருடைய உருவம் நமக்கு கிடைச்சிருக்கா ஃபோட்டோ ரூபத்தில்? பாருங்கள், இந்த அவதாரத்தில் நமக்கு எளிமையாக வரத்துக்காக அந்த பரம்பொருளே, நீ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ உருவற்ற கடவுளை எப்படி நீ வழிபட முடியும்? இறைவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. உருவம் இருக்கலாம், உருவம் மற்றும் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம். யாரும் எப்படி சொல்ல முடியாது. ஸ்ரீராமன் சொல்கிறார், இறைவன் உருவம் இருக்கலாம், உருவமற்ற இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் நம்மளால் எதை புரிஞ்சிக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்முடைய மனசுக்கு உகந்ததாக, ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சுற்றி எத்தனையோ பொருள் இருக்குது, மக்கள் இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணுனாலும் எனக்கு கடிகாரம்னா இந்த கடிகாரம், இந்த பொருள் தெரிஞ்சால் அதுக்கு மொபைல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு நம்முடைய மைண்டில் ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் உருவாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது சேர்னால் இப்படி தான் இருக்கும், டேபிள்னால் இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த ஆப்ஜெக்ட் உருவானது. அப்படி இருக்கும்போது நமக்கு உருவத்தில் ஆரம்ப நிலையில் வேணும். ஸோ அந்த உருவத்துக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் பாருங்கள் அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. இந்த உருவம் உனக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் இது வழிபடுங்க. ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டாரு நமக்கு. நம்ம செய்ய வேண்டியது அந்த உருவத்தை வச்சுட்டு கொஞ்சம் தியானம் சாதனைகள் செய்தாலே அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்வார் அவரை. ஸோ இந்த யுக அவதார புருஷர் இந்த யுகத்துக்காக நமக்காக விட்டு சென்று பெரிய பொக்கிஷம் அவருடைய உருவம். நம்ம ராமர் கிருஷ்ணனை வழிபடுறோம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் வரையப்பட்ட ஃபோட்டோ தானே. யாரும் நம்ம அந்த காலத்தில் ஃபோட்டோ இருந்திருக்காது இல்லையா? வழிபடுறோம். ராம நாமத்துக்கு பவர் உண்டு, சக்தி உண்டு, இதில் சந்தேகம் இல்லை. சிவன் நாமத்துக்கு சக்தி உண்டு. அதே போல் இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஒரு பெரிய மகிமை, நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலை வழிபடலாம். சிவன் கோயிலுக்கு சிவனை வழிபடுங்க, விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு விஷ்ணு வழிபடுங்க, காளி கோயிலுக்கு போயிட்டு காளி வழிபடுங்க. ஸோ எல்லா கோவிலுக்கும் நீங்கள் போகலாம், எல்லா கோயிலும் தெய்வங்களை வழிபடலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இஷ்ட தெய்வத்தை உங்களுக்கு தியானத்துக்கு பிடிச்சும் சொல்கிறாரு. உன்னுடைய தாயை யாராவது கேட்கும்போது, தாயை நம்ம என்னுடைய மனசில் நான் உருவம் வழிபடலாமான்னு தாராளமாக. ஆனால் உன்னுடைய தாயாக நினைக்காது, அந்த தெய்வம், அந்த இறைவன் உன்னுடைய தாய் ரூபத்தில் வந்திருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நீ மனசில் நினச்சிட்டு தியானம் பண்ணுன்றாரு. இந்த மாதிரி எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க? ஸோ தியானத்துக்கு உண்டான பொருள் இறைவன் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற தாயாக இருந்தால் கூட நீங்கள் வச்சு வழிபடலான்றாங்க. ஆனால் அதை நீங்கள் அந்த இறைவன் தான் இந்த ரூபத்தை எடுத்து வந்திருக்கான்ற எண்ணத்தை வைக்கணும். அப்படி இருந்தால் யார் எந்த நிலை இருந்தாலும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். இங்கே ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரத்தில் அதனால தான் எல்லா சர்வதேவதேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய நமக அப்படின்னு சொல்கிறோம். எல்லா தேவர்களுடைய எல்லாம் உண்மை, எல்லா தேவதேவர்கள் ரூபத்துலேயும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய நீங்கள் பார்க்கலாம். யாருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் பிடிக்கிறாங்க அவங்க தெய்வங்களுடைய காட்சிகளும் கிடைக்குது. அவருடைய ஆசீர்வாதம் பண்ணும்போது காசிப்பூரில் ஜனவரி 1ஆம் தேதி யாருக்கு என்ன தெய்வங்கள் பிடிச்சிருக்கு அந்த தெய்வங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கெல்லாம் என்ன தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாங்க, எனக்கு கிருஷ்ணனுடைய கோபால ரூபத்தில் இஷ்ட தெய்வம் கோபாலுடைய இஷ்ட தெய்வத்துடைய ரூபம் எனக்கு கிடைச்சிருக்கு அது அப்படின்றாங்க ஒரு அம்மா. அதே போல் இன்னொருத்தருக்கு சிவனுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. யாருக்கெல்லாம் என்னென்ன இஷ்ட தெய்வம் கிடைச்சிருக்கோ அந்த இஷ்ட தெய்வத்துடைய முழு உருவத்தையும் அந்த ஆனந்தத்தையும் பெற்றாங்க. ஸோ இந்த குரு மூலியமாக நம்ம செல்லும்போது நம்முடைய இஷ்ட தெய்வம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த இறைவனை நம்ம பெற முடியும். அதுதான் சச்சிதானந்த குருவே இந்த ரூபத்தில் வந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல இடங்களில் புண்ணியமான இந்த பூமி, குறிப்பாக இந்த ராமகிருஷ்ண மடங்கள் எத்தனை வருஷமாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னை சாரதை வந்த இடம், பிரம்மானந்த மகாராஜ், ராமகிருஷ்ணானந்த மகாராஜ், இவங்கெல்லாம் புண்ணிய பூமி இது. இந்த புண்ணிய பூமியில் கொஞ்சம் சாதனைகள் செய்தாலே மனசு ஐக்கியமாகிறது, எளிமையாக ஐக்கியமாகுது. வெளியில் எத்தனை இடங்களில் பார்த்துருக்கலாம், மனசு லயமாகிறது ரொம்ப சிரமப்படுறது. பட் இங்கே லயமாகிறது ரொம்ப எளிமை. அதனால் இந்த மடத்தை நம்ம பயன்படுத்திக்கங்க. நீங்கள் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லுங்கள். அதுதான் இறைவனுக்கு நாம் செய்கின்ற சேவை. வேற என்ன, நம்மளை முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மடம் உருவாயிருக்கு, ராமகிருஷ்ண மடம் உருவாகிருக்காங்க. இந்த மாதிரி இடங்களில் சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம மேல் நோக்கி செல்லணும்.
அதுக்குண்டான ஒரு சாதனை அமைப்பாக இந்த மடங்களை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நல்ல இந்த இடத்துல உங்களோடு சேர்ந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.